பெரியார் எந்த விதமான போராட்டத்தை நிகழ்த்தவில்லை என்ற முடிவுக்கு வரலாம். 2009ஆம் ஆண்டிற்கு முன்னர் நாங்கள் பெரியாரை பற்றி பேசியிருக்கின்றோமா ஈழத்தில்? பெரியாரை தூக்கி வைத்திருப்பவர்களை ஈழத்தமிழர்கள் அரசியல் நீக்கம் செய்தால் ஒழிய ஈழத்தமிழர்களுக்கான வாழ்வு சுபிட்சமாக மாறாது என்பது தமிழினத்தினுடைய அடையாளம் எங்கெல்லாம் உறுதியாக இருக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் அவர் தமிழினத்தினுடைய அடையாளத்தை அளிக்கும் முகமாகத்தான் அவருடைய பேச்சுக்கள் இருந்திருக்கு. பெரியார் தமிழர்களின் தலைவர் என்கின்ற ஒரு கூற்றுப்பட ஒரு விதமான மேற்கோள் குறியிட்ட தமிழ் தேசியத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்துக்காக போராடியவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதா அல்லது எந்த விதமான போராட்டமும் செய்யாது ஒரு அரசியல் ரீதியான கண்ணோட்டத்தோடு வாழ்ந்தவரை தமிழ் மக்களுடைய உலகத்தமிழ் மக்களுடைய அதாவது உலகத்தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக கொண்டு வருவதா? அவரை ஏற்றுக்கொள்ளாத பலர் இருக்கிறார்கள். அவர் செய்த படுகொலைகள் பற்றியோ அல்லது அவர் செய்த சகோதர படுகொலைகள் பற்றியோ பெரியாரிசத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்கின்ற திராவிட கட்சிகள் தான் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றனர். ஒரு சமூக அநீதிக்காக கொடுக்கின்ற குரல் அது தமிழர்களை பாதித்தால் அதற்கு பெரியார் என்ன செய்ய முடியும்? சுயமரியாதையை பற்றி கதைக்கும் ஒருவர் எப்படி இன்னொரு இனத்தை நோக்கி சுயமரியாதை இல்லாமல் கதைக்க முடியும்? ஈழத்தமிழ் தேசியம் என்று கதைச்சால் ஒரு குறுந்தேசியவாதம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரலாம். தமிழன் எத்தனையோ இடங்களில் அடி வாங்கி இருக்கின்றான். ஆனால் தமிழன் திருப்பி அடித்த இடம் அது எங்களுடைய ஈழமாக இருக்கிறது. இங்கே புலம்பெயர்ந்த நாடுகளிலே தமிழர்களினுடைய தலைவர் பெரியார் என்று விളിக்கின்றதிலிருந்து யாழ்ப்பாணத்திலே அப்படியான தமிழர்களின் தலைவராக விളിக்கின்ற பெரியாருக்கு ஒரு சிலை வைப்பது ஈறாக ஒரு பெரிய நீண்ட பரப்பு இருக்கிறது. அவர் தமிழ் தேசியத்தை விட திராவிடத்தை முன்னிறுத்துவதற்காகத்தான் அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். காரணம், எனவே பெரியாரை அறிந்திருக்காமல் இப்படி ஒரு மாற்றம் எழுந்திருக்க சாத்தியம் இல்லை என்கின்ற ஒரு கூற்று அரசியல் ரீதியாகவும் சொல்லப்படுகிறது, மானுடவியல் ரீதியாகவும் சொல்லப்படுகிறது. இன்னொருவர் அப்படி ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொல்லலாம். பெரியாரை அறியாதவர்கள் பகுத்தறிவு குன்றியவர்களா? பொய்களை அவிட்டு விடுகிறார்கள். அதாவது இதுதான் சரி என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கின்றனர். பெரியாரை தாண்டிய பெரியாரை தள்ளி வைத்துவிட்டு வேறு எந்த விடயத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது இந்த காலத்தில் உங்களுடைய அவதானிப்பாக இருக்கிறது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவர்கள் அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்கிற மனோநிலைமையில் அவர்கள் இல்லை. இப்பொழுது நாங்கள் பேசுவது பிஸ்டல் பற்றி இல்லை, விஸ்டம் பற்றி. இரும்பு யுகத்திலிருந்து உருவாக்கப்பட்ட தமிழர் நாகரிகத்தைச் சேர்ந்த தமிழர்களை ஒரு தெலுங்கு தேசத்திலிருந்து வந்த ஒருவர் அவ்வாறு விழித்துச் சொல்வதில் அவரது உள்ளம் அல்லது அவருடைய மனக்கிடக்கை அவரது அந்த சிந்தனை தமிழர்களை நோக்கி எவ்வாறு இருந்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். பிரபாகரம் படிப்பு வட்டம் ஒன்றை உருவாக்குவார்கள், அதற்கூடாக தமிழ் சமூகத்தினுடைய அடுத்த சந்ததிக்கு அந்த விஸ்தத்தை கடத்துவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய கூற்றில் இருந்தது. பெரியாரிசம் என்ற கோட்பாடுகளை தூக்கி வைத்துக் கொண்டு இருப்பவர்களை ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியலை பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கு. மெய்வெளி அன்புறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் வழி நிகழ்ச்சியோடு உங்களை இந்த பொழுதிலே சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. அரசியல் வழி தொடர்ச்சியாக எங்களுடைய சமூகத்தின் பால் அல்லது தமிழர்களின் பால் ஏற்படுகின்ற அரசியல் மாற்றங்கள் குறித்து தொடர்ச்சியாக விமர்சன கண்ணோட்டத்தோடும் அல்லது ஒரு விதமான ஆய்வு கண்ணோட்டத்தோடும் தொடர்ச்சியாக இந்த அரசியல் நகர்வுகள் குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய அரசியல் வழி நிகழ்ச்சியிலே இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டத்திரணி வைஷ்ணவி அவர்களுடன் நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறோம். முதலிலே மெய்வழி தொலைக்காட்சி சார்பாகவும் அன்புறவுகள் சார்பாகவும் வைஷ்ணவி அன்புடன் வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் வைஷ்ணவி. வணக்கம். வணக்கம். நீங்கள் பல அரசியல் சமூக வழி நிகழ்ச்சியில் எங்களுடன் கலந்து கொண்டிருந்தால் நான் நினைக்கிறேன் நானும் நீங்களும் சந்திப்பது இது முதல் தடவை என்று நம்புகின்றேன். ஒரு முக்கியமான விடயப்பரப்பு குறித்து உரையாடுவதற்காக இந்த களத்தினை நாங்கள் அமைத்திருந்தோம். குறிப்பாக இந்த தமிழ் தேசியமும் பெரியாரிசமும் அல்லது பெரியார் சிந்தனைகளும் என்கின்ற விடயங்களை பற்றித்தான் அதிகமாக பேசுவதற்காக உங்களை அழைத்திருக்கிறேன் என்றால் நீங்களும் அவதானித்திருப்பீர்கள். சமூகத்தில் இப்பொழுது தமிழகத்திலே சீமானுடைய ஒரு சிக்கலோடு தொடங்கி
புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அல்லது யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரியாருக்கு சிலை எடுப்பது வரையாக ஒரு பெரிய நீண்ட தொடர்ச்சியிலே மிக பெரும் சர்ச்சைக்குள்ளும் வாத பிரதிவாதங்களுக்குள்ளும் தமிழ் சமூகம் ஆட்பட்டிருக்கிறது. அது அகண்ட தமிழகம் என்றால் என்ன, ஈழத்தமிழ் சமூகம் என்றால் என்ன, புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் என்றால் என்ன, தமிழண்ட வரம்பிலே இருக்கக்கூடிய ஒரு கோட்டிலே இந்த இருகல் நிலை, முருகல் நிலை அல்லது உடன்பாட்டு நிலை என்ற பல விடயங்கள் நகர்ந்து கொண்டு போகின்றது. நீங்களும் அவள் தான் தீர்ப்பீர்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்றைக்கு இலக்கு வைக்கிற விடயம் வைஷ்ணவி, பெரியார் என்பது இல்லை எங்களுடைய பிரச்சனை. நாங்கள் முக்கியமாக பேச எடுத்துக்கொண்ட விடயம் தமிழ் தேசியமும் பெரியாரும் என்கின்ற ஒரு விடயப்பிறப்பை நாங்கள் கொஞ்சம் அகன்று பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. 3 காரணங்களுக்காக உங்களை நாங்கள் அழைத்திருந்தோம். ஒன்று, நீங்கள் ஈழத்தமிழ் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவராக இருக்கிறீர்கள், சட்டத்துறை சார்ந்து சட்டவியல் துறையில் இருக்கிறீர்கள், அரசியல் பகுப்பாய்வுகளை செய்கிறீர்கள், முக்கியமாக ஒரு பெண்ணாகவும் இருக்கிறீர்கள். இந்த 3 விடயங்களோடும் பெரியாருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதனாலே எங்களுடைய தெரிவு நீங்களாக அமைந்திருந்தது. நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். சரி, முதலிலே பெரியார் குறித்த உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு பெண்ணாக, சட்டத்துறை சார்ந்தவராக, ஈழத்தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக, குடிமகளாக உங்களிடம் கேட்டால் அடுத்தடுப்பிலேயே பெரியார் பற்றியதான உங்களுடைய மனப்பதிவு என்ன? ஈவே ராமசாமி நாயக்கர் என்ற இயற்பெயர் கொண்ட பெரியார் என்று அழைக்கப்படுகின்ற ஈவே ராமசாமி நாயக்கர் என்பவர் விஜயநகர படையெடுப்புகளுக்கு பிற்பாடு தமிழ்நாட்டில் வசிக்க வந்த ஒரு தெலுங்கு சமூகத்தை சேர்ந்த ஒரு நபராகத்தான் நான் பார்க்கின்றேன். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு அல்லது தமிழர் தேசம் என்று சொல்லப்படுகிற தமிழக தமிழ் தேசம் என்பது நாயக்க வம்சத்தினரால் கைப்பற்றப்பட்டு அங்கு அதிகாரம் மிக்க ஒரு வம்சமாக அந்த நாயக்கர் வம்சம் இருந்த ஒரு காலப்பகுதியில் இந்த தெலுங்கு சமூகத்தினுடைய ஆதிக்கம் இந்த தமிழக தமிழ் தேசம் என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டில் காணப்பட்டிருந்தது. அந்த காலப்பகுதியில் குறிப்பாக ஒரு போராளியாக என்னால் ஈவே ராமசாமி அவர்களை பார்க்க முடியாது. அவர் ஒரு அரசியல் சார்ந்த ஒருவராகத்தான் பார்க்க முடியுமே என்று சொன்னால், அவர் போராடிய விடயங்களாக சொல்லப்படுகின்ற விடயங்கள், அதாவது சமூக நீதி, பகுத்தறிவு சிந்தனை, சுயமரியாதை, பெண் அடிமைத்தனம் என்பனவெல்லாம் ஏற்கனவே பல தமிழ் அறிஞர்களால், மூதறிஞர்களால் கூறப்பட்ட விடயங்களைத்தான் இவர் எடுத்து வந்திருக்கின்றார். அதாவது புதிதாக ஒரு விடயத்தை அவர் முன்வைக்கவில்லை. ஆகையால் என்னை பொறுத்தவரையில் நான் இந்த ஈவே ராமசாமி என்று சொல்லப்படுகின்ற, பெரியார் என்று அழைக்கப்படுகின்ற இவரை ஒரு தமிழ் சமூகத்தை தங்களுடைய அதிகாரத்தினால் அடக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளைத்தான் அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்று சொல்லியும், எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கு ஒரு எதிரான ஒரு சிந்தனையை திராவிடம் என்ற ஒரு பெயரின் ஊடாக எங்களுடைய வரலாற்றினை அல்லது பண்பாட்டினை, எங்களுடைய ஒரு வாழ்வியலினை அழிப்பதற்கான ஒரு சிந்தனைகளைத்தான் அவர் முன்னெடுத்து சென்றிருக்கின்றார் என்ற அடிப்படையில் தான் நான் ஈவே ராமசாமி அவர்களை பார்க்கின்றேன். இதுதான் எனது கண்ணோட்டமாக இருக்கின்றது. இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் கதை கேட்கல வைஷ்ணவி சொன்னீங்கள், தமிழர்களை அல்லது தமிழ் தேசியத்தை ஒரு அடக்குபவராகத்தான் அவர் இருக்கிறார். ஏன் அப்படி விழிச்சிங்களா? என்ன காரணத்தால் அது ஒரு அடக்குமுறை செய்கின்ற ஒரு மனிதராக ஏன் உங்களுக்கு மனதில் பதிவாகி போனார்? நாங்கள் வெளிப்படையாக பேசுவோம் என்று சொன்னால், இந்த ஈவே ராமசாமி அவர்களுடைய பழைய காணொளிகள் அல்லது அவருடைய ஒளிப்பதிவுகளை எடுத்து பார்த்திருந்தோம் என்று சொன்னால், அவர் தமிழ் மக்களை விழித்த முறைமை அல்லது பொய்யாமொழி புலவரான திருவள்ளுவரினால் 2000 வருடங்களுக்கு முன்னர் இயற்றப்பட்ட உலக பொதுமறையான திருக்குறள் பற்றி அவரது விமர்சனம், இப்படியான விடயங்கள், அதாவது தமிழினத்தினுடைய அடையாளம் எங்கெல்லாம் உறுதியாக இருக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் அவர் தமிழினத்தினுடைய அடையாளத்தை அழிக்கும் முகமாகத்தான் அவருடைய பேச்சுக்கள் இருந்திருக்கின்றது. அதாவது தமிழ் மக்களை பல இடங்களில் அவருடைய காணொளிகளில் அவர் விழித்த அந்த வார்த்தை பிரயோகம் என்பது
அது ஒரு அதிகாரமிக்கதாகத்தான் இருந்திருக்கின்றது. காட்டுமிராண்டிகள் என்று கூறியிருக்கிறார்கள். தமிழன் எங்கு காட்டுமிராண்டியாக இருந்திருக்கிறார்கள்? இரும்பு யுகத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட தமிழர் நாகரிகத்தைச் சேர்ந்த தமிழர்களை ஒரு தெலுங்கு தேசத்திலிருந்து வந்த ஒருவர் அவ்வாறு விழித்துச் சொல்வதில் அவரது உள்ளம் அல்லது அவருடைய மனக்கிடக்கை, அவரது அந்த சிந்தனை தமிழர்களை நோக்கி எவ்வாறு இருந்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதை நாங்கள் தமிழர்களுக்கு எதிரான அவருடைய கண்டனம் அல்லது அதிகாரத்துணி என்று பார்ப்பது, அல்லது சமூக அடக்குமுறைக்கு எதிரான அவருடைய அதிகாரத்துணி அது தமிழ் சமூகத்தை பாதித்திருக்கிறது என்ற அப்படி சொல்பவர்கள் கூட இருக்கிறார்கள். அவர் தமிழ் மக்களுக்கோ அல்லது தமிழ் தேசியத்துக்கு எதிரானவர் இல்லை. ஆனால் ஒரு சமூக அநீதிக்காக கொடுக்கின்ற குரல் அது தமிழர்களை பாதித்தால் அதற்கு பெரியார் என்ன செய்ய முடியும் என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்கிறது இல்லையா? இன்னொருவர் அப்படி ஒரு வார்த்தை பிரயோகத்தை சொல்லலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி சமூக அடக்குமுறை அல்லது சமூக நீதிக்காக கதைக்கும் ஒருவர் அப்படியான வார்த்தை பிரயோகத்தை எதற்கு பாவிக்க வேண்டும்? அவர் சமத்துவத்தை பற்றி கதைக்கின்றார் என்று சொன்னால், அவர் ஒரு சுயமரியாதையை பற்றி கதைக்கின்றார் என்று சொன்னால், சுயமரியாதையை பற்றி கதைக்கும் ஒருவர் எப்படி இன்னொரு இனத்தை நோக்கி சுயமரியாதை இல்லாமல் கதைக்க முடியும்? இல்லை, புரிந்து கொள்கிறோம். அதான் ஒரு சுயமரியாதை என்ற தளத்திலே வைக்கின்ற பொழுது அதை பொதுவாக எல்லாருக்கும் அந்த சுயமரியாதையை, இன்னொருவருடைய சுயமரியாதையை தீண்டித்தான் இன்னொருவருடைய சுயமரியாதை காக்கப்பட வேண்டும் என்பதில் நீங்கள் உடன்படவில்லை என்பது புரிகிறது. சரி, இப்போ எங்களுக்கு உண்மையில பெரியார் குறித்த சர்ச்சைகளை பேசுவதோ அல்லது பெரியார் ஏற்றுக்கொள்ளக்கூடியவரா இல்லையா என்பதை பகுப்பாய்வு செய்வது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அல்ல. பெரியார் பல விடயங்களுக்கு மக்களை விழிப்புணர்வு அடைய வைத்திருக்கிறார். குறிப்பாக பெண்கள், சாதி ஒடுக்குமுறை, ஒடுக்கப்பட்ட சமூகம் தொடர்பாக கட்டுடைப்பு செய்து கொண்டு ஒரு விதமான புரட்சியாளராக அல்லது ஒரு விதமான விழிப்புணர்வு சார்ந்த சமூக சீர்தூக்கியாக பார்க்கின்ற விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய இந்த நோக்கம் தமிழ் தேசியத்துடன் பெரியாரை தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு தேவை வந்ததன் காரணம், இந்த தமிழகத்திலே சீமானுடைய பெரியார் கொள்கைகள் பற்றியதான ஒரு வேறு விதமான பார்வையை பார்த்ததில் தொடங்கி இங்கே புலம்பெயர்ந்த நாடுகளிலே தமிழர்களினுடைய தலைவர் பெரியார் என்று விழிக்கின்றதிலிருந்து யாழ்ப்பாணத்திலே அப்படியான தமிழர்களின் தலைவராக விழிக்கின்ற பெரியாருக்கு ஒரு சிலை வைப்பது ஈறாக ஒரு பெரிய நீண்ட பரப்பு இருக்கிறது. தமிழ் தேசியம், தமிழர்களுடைய தலைவர் பெரியார் என்ற வர முதல் இப்போ நான் அடிப்படையில் உங்கள்கிட்ட தமிழ் தேசியம் குறித்து உங்களோட நிலைப்பாடு என்ன, அதை பார்த்து தான் நாங்கள் பெரியார் தமிழர்களுடைய தந்தையா தலைவர் என்கின்ற விடயத்துக்கு நாங்கள் வரலாம். தமிழ் தேசியம் என்றது எனது பார்வை, தமிழ்நாடு, அதாவது தமிழக தமிழ் தேசம், இலங்கையில் எங்களது தமிழீழ தமிழ் தேசம் அல்லது ஈழத்து தமிழ் தேசம், அதை தாண்டி உலக தமிழர்கள் எல்லாம் எங்கெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற அந்த தமிழர்களைச் சேர்ந்த பிரதேசங்கள் எல்லாம் சேர்ந்து அது ஒரு தமிழ் தேசியத்திற்கான ஒரு ஒற்றுமையான புள்ளியாகத்தான் என்னால் பார்க்க முடிகின்றது. அதாவது தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுகின்றது, தமிழர்களுக்கு என்று சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்வியல் இருக்கின்றது, பண்பாடு இருக்கின்றது, மொழி இருக்கின்றது. தமிழர்கள் ஒரு தேசிய இனம், தொன்மையான ஒரு மரபு வழியான தாயகத்தை கொண்ட இந்த தமிழ் தேசிய இனமானது தங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு பொருளாதார கொள்கைகள், அரசியல் கொள்கைகள் எல்லாம் கொண்டிருக்கின்ற அவர்களுடைய அந்த தமிழ் தேசியத்திற்கான நிலங்களை யார் யாரெல்லாம் ஆக்கிரமித்து வச்சிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் அந்த தமிழ் தேசத்திற்காக எதிராக இருக்கிறார்களோ அவர்களிடமிருந்து எங்களுடைய தமிழ் தேசத்தினை, எங்களுடைய நிலத்தினை, எங்களுடைய வாழ்வாதாரத்தினை, எங்களுடைய அரசியலினை, எங்களுடைய மருத்துவத்தினை, எங்களுடைய அறிவியலினை, எங்களுடைய விஞ்ஞானத்தினை எல்லாம் நாங்கள் மீட்டெடுப்பதுதான் என்னுடைய பார்வையில் தமிழ் தேசியம். அதாவது தமிழன் ஒரு தொன்மையான இனம், ஒரு மரபு வழியாக வந்த ஒரு இனம். அந்த இனத்தினை காலம் காலமாக உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் சேர்ந்து அழிப்பதற்கு முற்பட்டு கொண்டு வருகின்ற அதே நேரத்தில் எங்களுடைய தனித்துவமான அடையாளங்கள் அனைத்தையும் நாங்கள் இறுக பற்றி கொண்டு யார் யாரெல்லாம் அதனை அழிப்பதற்கு நினைக்கின்றார்களோ அவர்களிடமிருந்து நாங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது போராடி நாங்கள் மீட்டெடுக்க வேண்டியதான் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம் என்று என்னுடைய பார்வையாக இருக்கின்றது. பொதுவாக ஒரு தமிழ் தேசிய பற்றி நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பலவிதமான கருத்துக்கள் இருக்கிறது. உலகத்தமிழ் தேசியம், ஈழத்தமிழ் தேசியம். ஈழத்தமிழ் தேசியம், உலகத்தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் சொல்லிய கூற்றின்படி அது உலகத்தமிழ் தேசியத்துக்குள்ள ஈழத்தமிழ் தேசியம் உள்ளடங்கலாக இருந்தாலும் கூட இந்த உலகத்தமிழ் தேசியம் என்கின்ற பொது நிலைக்குள்ளே வருபவர்கள் ஈழத்தமிழ் தேசியத்தை குறுந்தேசியவாதம்
என்று சொல்கின்ற அல்லது விழிக்கின்ற ஒரு ஒரு விடயம் இருக்கின்றது. இப்போ இது பற்றிய பார்வையில் ஈழத்தமிழ் தேசியம் தனியாக இருக்க வேண்டுமென்றதை விரும்புகிறீங்களா, இல்லை உலகத் தமிழ் தேசியத்தினுடைய அங்கமாக இருக்கிறதால ஈழத்தமிழ் தேசியம் என்று கதைச்சால் ஒரு குறுந்தேசியவாதம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரலாமா? தமிழ் தேசியம் என்பதே உலகத் தமிழ் தேசியமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் பறந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த இடங்களிலெல்லாம் அந்த தமிழ் தேசியம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் ஈழத்தமிழ் தேசியத்தை பற்றி நாங்கள் ஏன் மிக விசேஷமாக நாங்கள் கதைக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், தமிழன் எத்தனையோ இடங்களில் அடிவாங்கி இருக்கின்றான். ஆனால் தமிழன் திருப்பி அடித்த இடம் அது எங்களுடைய ஈழமாக இருக்கிறது. ஆகையால ஈழத்தில் அந்த தமிழ் தேசியம் மிகவும் உறுதியாக பாதுகாக்கப்படுவதற்கு அந்த நேரத்தில் ஒரு தானை தலைவன் தோன்றி இருக்கின்றான். அதுதான் ஈழத்தமிழ் தேசியத்தை நாங்கள் மிக மிக விசேஷமாக பார்க்க வேண்டி இருக்கின்றது. அவ்வாறான ஒரு தமிழ் தேசியம் இங்க இருப்பதுதான் எல்லோருக்கும் பிரச்சனையாக இருக்கின்றது. அந்த தமிழ் தேசியத்திற்கான ஒரு பாதையை அளிப்பதற்கான முயற்சிகள் தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வரலாறு. நாங்கள் ஜெர்மனியர்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஜெர்மனியர்களுக்காக ஹிட்லர் போராடி இருக்கிறார். ஆனால் அந்த ஜெர்மனியர்களுடைய வரலாறு அளிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வாறு அளிக்கப்பட்டிருக்கிறது? ஹிட்லர் ஒரு கொடூரவாதி, ஹிட்லர் ஒரு கொலைகாரன், ஹிட்லர் ஒரு கெட்டவர் என்று சொல்லி அந்த வரலாறு மலங்கடிக்கப்பட்ட போல எங்களுடைய ஈழத்தமிழ் தேசியத்தை மலங்கடிப்பதற்கான சில செயற்பாடுகள் தான் இந்த உலகளாவிய அளவில் நடந்து கொண்டு வருகின்றது. ஆகையால் ஈழத்தமிழ் தேசியம் என்பது எல்லா தமிழ் தேசியங்களுடன் ஒப்பிடும் பொழுது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஒரு விசேஷமானது. ஏனென்று சொன்னால், எல்லா இடங்களிலும் அடிவாங்கிய தமிழன் திருப்பி அடித்த இடம் ஈழம். இல்லை அழகான ஒப்படி. இப்போ நீங்கள் இப்போ ஹிட்லரை உதாரணம் காட்டி சொல்லின்ற பொழுது ஒரு விடயம் தெரிகிறது. எந்த சமூகத்துக்காக போராடினாரோ அந்த சமூகத்தின் மீதே ஒரு மடைமாற்றம் செய்யப்பட்டு அந்த சமூகத்தினாலே அவர் ஒரு பயங்கரவாதி அல்லது வன்முறைவாதி அல்லது ஒடுக்குமுறையாளன் என்கின்ற சித்தரிப்பை கொண்டு வருவதற்கு வரலாறுகள் நிறைய வேலை செய்கின்றன. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஈழத்தமிழ் சமூகத்துக்கும் அப்படியான ஒரு ஆபத்து இருக்கிறது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படியா? நிச்சயமாக. தற்பொழுது இந்த ஈவி ராமசாமியினுடைய பெரியாரிசத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் தமிழ்நாட்டில் அரசியல் செய்கின்ற திராவிட கட்சிகள் தான் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த தமிழர்களுடைய தலைமைக்குரியவர் யார் என்பதை அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அங்குதான் நீங்கள் கூறின அந்த உலகத் தமிழ் தேசியம் என்பது வருகின்றது. அதாவது ஈழத்தமிழ் தேசியத்தில் தமிழ் தேசியத்துக்காக, ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்துக்காக போராடியவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதா, அல்லது எந்த விதமான போராட்டமும் செய்யாது ஒரு அரசியல் ரீதியான கண்ணோட்டத்தோடு வாழ்ந்தவரை தமிழ் மக்களுடைய, உலகத்தமிழ் மக்களுடைய, அதாவது உலகத்தமிழ் தேசியத்தினுடைய தலைவராக கொண்டு வருவதா என்ற கேள்விதான் தற்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுதான் அங்கு மனைமாற்றப்படுகிறது. இல்லை, அப்போ பெரியார் ஒரு மனித சமூகத்துக்காக இல்லை தமிழ் சமூகத்துக்காக எந்த போராட்டத்தை நிகழ்த்தவில்லை. போராட்டம் என்பது வெறுமனே ஆயுதத்தால் நிகழ்த்தப்படுகின்ற போராட்டம் அல்ல, அது அரசியல் ரீதியானது ஒரு வகையான போராட்டம் என்று கொண்டால் பெரியார் எந்த விதமான போராட்டத்தை நிகழ்த்தவில்லை என்ற முடிவுக்கு வரலாமா? மனித சமூகத்துக்கான போராட்டங்களை அவர் முன்னெடுத்திருக்கின்றார். அவருடைய கருத்துக்கள் அது சம்பந்தமாக இருக்கின்றது. அதுதான் நான் கூறியது போல ஏற்கனவே கூறப்பட்ட கருத்துக்களை அவரும் அந்த கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்வந்தவர்களும் இதே மாதிரியான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சமூக நீதி, பகுத்தறிவு, பெண்ணடிமை, தீண்டாமை, சாதி மறைப்பு எல்லாவற்றையும் பற்றி தற்பொழுதும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஈவே ராமசாமியுடைய காலப்பகுதியிலும் ஈவே ராமசாமி அதை கூறிக்கொண்டு வந்திருந்தார். அவருக்கு முன்னாலும் எங்களுடைய தமிழறிஞர்கள் பல பேர் கூறிக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர் அந்த மாதிரியான விடயங்களுக்கு போராடி இருக்கின்றார். ஆனால் தமிழ் தேசியத்துக்காக போராடி இருக்கின்றாரா என்பதுதான் இங்கு இருக்கின்ற கேள்வி. அதாவது தமிழர்களுடைய அடையாளங்களை பாதுகாப்பதற்காக போராடி இருக்கிறார்களா? நீங்கள் கூறியது போல மனித குலத்துக்காண்டி போராடி இருக்கின்றார், சமூக நீதிக்காண்டி போராடி இருக்கின்றார். ஆனால் தமிழ் சமூகத்திற்காண்டி, தமிழ் தேசியத்துக்காண்டி அவர் போராடி இருக்கிறாரா, அல்லது தமிழ் தேசியத்தை அவர் பாதுகாப்பதற்காக தன்னுடைய வேலைகளை செய்திருக்கிறாரா என்பதுதான் நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும். இங்குதான் எங்களுடைய கேள்வியும் இருக்கின்றது, விடையும் இருக்கின்றது. நாங்கள் யாரை தமிழ் தேசியத்தினுடைய, தமிழ் மக்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்வது என்பதில் தான் நாங்கள் இங்கு கேள்வியும் இருக்கிறது, விடையும் இருக்கின்றது. கேள்வி யாரை ஏற்றுக்கொள்வது, விடை யார் அதற்காக போராடினார்கள், எவ்வாறு போராடினார்கள் என்பதுதான் விடை. அப்ப தமிழ் தேசியத்து என்கின்ற அடிப்படையில் பெரியாரின் வகிபாகம் என்று கேட்டால் அது பூஜ்ஜியம். அவர் தமிழ் தேசியத்துக்கான அவருடைய வகிபாகம் என்பது
ஒரு பேசுபொருளாக இல்லை என்கின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படியா? தமிழ் தேசியத்தை நேசிக்கும் ஒருவர் தமிழ் உணர்வுடன் இருக்க வேண்டும். அவர் தமிழ்நாட்டில் பிறந்திருப்பதாலோ அல்லது தமிழ் மொழியை பேசுவதனாலோ அல்லது தமிழர் வாழ்வியலை பின்பற்றுவதனாலோ அவருக்கு தமிழ் தேசிய உணர்வு பெற முடியாது. உண்மையாகவே அவர் தமிழ் தேசியவாதியாக இருந்திருந்தால் தமிழ் மொழியை பற்றி பிழையாக கதைத்திருக்க முடியாது, தமிழர்களை பற்றி பிழையாக கதைத்திருக்க முடியாது, தமிழ் மொழியில் உருவாக்கப்பட்ட திருக்குறளை பற்றி அவர் பிழையாக கதைத்திருக்க முடியாது. அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் தமிழ் தேசியத்தை விட திராவிடத்தை முன்னிறுத்துவதற்காகத்தான் அவர் முயற்சி எடுத்திருக்கின்றார். ஏனென்று சொன்னால் தமிழ் என்பதை அழிப்பதற்கான பலவிதமான செயற்பாடுகள் காலம் காலமாக அனைவராலும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றது. ஏனெனில் தமிழ் என்பது ஒரு தொன்மையான ஒரு மொழி, தொன்மையான ஒரு மரபினம். அந்த மரபினத்தினுடைய அந்த தொன்மைத்தன்மை ஏனையவர்களுக்கு ஆபத்தாக இருக்கின்றது. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பாங்கு இல்லாமல் இருப்பதனால் அது திராவிடம் என்ற ஒரு பொதுமைப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தமிழை அவர்கள் எப்பொழுதுமே அழிப்பதற்கான, அந்த தமிழர்களுடைய பண்பாட்டினை வரலாற்றினை அழிப்பதற்கான வேலைகளைத்தான் செய்திருப்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது. சரி, இப்போ நீங்கள் சொன்ன கூற்றின்படி ஒரு 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 தமிழ் தேசியம் என்கின்ற பொழுது அதை முதல் ஒரு மானசீகமாக தலையிலே சூடிக்கொண்டு ஒருவரால் தான் அதற்காக போராட முடியும். அந்த வகையிலே பிற மனித சமூகத்துக்காக போராடி இருக்கலாம். ஆனால் தமிழ் சமூகம், தமிழ் தேசியம் தொடர்பாக பெரியாரனுடைய பங்களிப்பை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். இப்போ இதில் நான் ஒரு விஷயம், பெரியாரும் பெரியாரிச கோட்பாடுகளும் பெரியார் ஏற்படுத்தின விழிப்புணர்வுகளும் ஈழத்தமிழரனுடைய அரசியல் போராட்ட முன்னெடுப்பில் அது ஒரு அவசியம் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். அது அவசியமானது தானா? ஈழத்தமிழர்களுக்கு பெரியாருடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதிலையும் பார்க்க ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலில் ஒரு தலைவன் ஒருவர் அந்த தமிழ் தேசியத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், இதுதான் தமிழருக்கு தேவையான ஒரு விடயம் என்பதை எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். பெரியாருடைய கோட்பாடுகள் என்று சொல்லப்படுவதில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான் தமிழினத்தினுடைய அடையாளங்கள் எங்கெல்லாம் உறுதியாக இருக்கின்றதோ அந்த இடங்களில் எல்லாம் அவர்கள் அதை அழிப்பதற்கு தான் முயற்சி செய்திருக்கிறார்கள். இதில் நான் இன்னொரு விடயம் கூற வேண்டும். ராஜராஜ சோழன் ஒரு தமிழ் ஒரு தமிழ் மொழி கடாரம் வரைக்கும் அந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பு இருந்ததாக கூறுகின்றோம். இன்றைய காலம் இந்த ராமசாமி காலமாக இருக்கலாம், அதற்கு பிறகு வந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி காலமாக இருக்கலாம். ஏன் ராஜராஜ சோழனுடைய சமாதி தற்பொழுது அதுக்கு எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கின்றது? அங்கலாறு அழிக்கப்படுகின்றது. அதே மாதிரி தான் எங்களுடைய ஈழத்தமிழருடைய அமைத்துவத்தினுடைய ஆட்சினை அழிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த பெரியாரிசம் என்ற கோட்பாடு முன்னிறுத்துவதற்கு இந்த திராவிட கட்சிகள் விரும்புகின்றார்கள். நாங்கள் திராவிட கட்சிகளை நாங்கள் மறக்க முடியாது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்த தமிழ் தேசியம் அழிந்து போவதற்காக முன்னின்று உழைத்தவர்களில் முக்கியமானவர்கள் தற்பொழுது பெரியாரிசத்தினை தமிழ்நாட்டில் தூக்கி வைத்துக் கொண்டு இருப்பவர்கள் என்பதை நாங்கள் காலத்தால் நாங்கள் மறக்க முடியாத ஒரு வடுவாகத்தான் இருக்கின்றது ஈழத்தமிழர்கள் வாழ்வியலில். ஆகையால் பெரியாரிசம் என்ற கோட்பாடுகளை தூக்கி வைத்துக் கொண்டு இருப்பவர்களை ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியலில் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. பெரியாரை தூக்கி வைத்திருப்பவர்கள் ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் நீக்கம் செய்ய வேண்டும், அதுதான் ஈழத்தமிழர்களுக்கு பாதுகாப்பானது என்கின்ற மிக மிக ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இது ஒரு வகையிலே ஒரு மீள் பரிசீலனைக்கு விசாலமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று, சர்ச்சைக்குரிய விடயமும் ஒன்று. பெரியாரை தூக்கி வைத்திருப்பவர்களை ஈழத்தமிழர்கள் அரசியல் நீக்கம் செய்தால் ஒழிய ஈழத்தமிழர்களுக்கான வாழ்வு சுபிட்சமாக மாறாது என்பது கொஞ்சம் கடுமையான கோட்பாடாக இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய பல உண்மைகளை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய. நாங்கள் அரசியல் சம்பந்தமாகத்தான் கதைத்துக் கொண்டிருக்கிறோம், தமிழ் தேசியம் சம்பந்தமாகத்தான் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். பெரியாருடைய ஏனைய விடயங்கள் பெண்ணடிமைத்தனமாக இருக்கலாம், ஆரியவாதமாக இருக்கலாம், அதையெல்லாம் நாங்கள் எதிர்க்கவில்லை. அரசியலில், அதாவது தமிழ் தேசிய அரசியலில் தேவையா இல்லையா என்பதை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா தமிழ் தேசிய அரசியலில் தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கு.
சரி, இப்போ பெரியாரை தமிழக தமிழர்கள் அரசியல் ரீதியாகவோ அல்லது ஏனைய பல சமூக ரீதியாகவோ தெரிந்து வைத்திருந்த அளவுக்கு அல்லது தூக்கி வைத்திருக்கிற அளவுக்கு ஈழத்தமிழ் சமூகத்தில் பெரியாருடைய வகிபாகம் என்பது பெருமளவிலே முன்னப்போதும் இருந்ததாக நாங்கள் அறிந்திருக்கவில்லை. அதாவது எங்களுடைய பெண்கள் பெண்ணுரிமை சார்ந்தோ அல்லது சமூகவியல் கட்டமைப்புகள் சார்ந்தோ ஒடுக்குமுறை சார்ந்தோ வெளிவந்ததனுடைய பின்னணிக்கெல்லாம் பெரியாரிசமும் பெரியாருடைய கோட்பாடுகளையும் மக்கள் அறிந்திருந்தது தான் காரணம். எனவே பெரியாரை அறிந்திருக்காமல் இப்படி ஒரு மாற்றம் எழுந்திருக்க சாத்தியம் இல்லை என்கின்ற ஒரு கூற்று அரசியல் ரீதியாகவும் சொல்லப்படுகிறது, மானுடவியல் ரீதியாகவும் சொல்லப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்றீங்களா அந்த கூற்றை? இதுல பெரியாருக்கு முதலே பெண்ணடிமைத்தனம், சாதி ஒழிப்பு முறை பற்றியெல்லாம் மகாகவி பாரதியார் கூறியிருக்கின்றார். அதே போல் எங்களுடைய ஏனைய சங்ககால இலக்கியங்கள் அவற்றெல்லாம் பல வாழ்வியல் சம்பந்தமான அற சம்பந்தமான விடயங்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கின்றது. அப்ப பெரியாரை பற்றி ஒரு விடயம் கூறப்படுகின்றது அல்லது பெரியாரை முன்னிலைப்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால் அது திராவிடவாதம் தமிழை அழிப்பதற்கான அல்லது தமிழை அடிமைப்படுத்துவதற்கான விடயமாக அதெல்லாம் அவர்களால் உருவாக்கப்படுகின்ற விடயங்கள், அவர்களால் கட்டமைக்கப்படுகின்ற விடயங்கள் எல்லாமே ஒரு கட்டமைக்கின்றார்கள். இது அறியாமல் விட்டால் இது இந்த பகுத்தறிவு சிந்தனை வர மாட்டுது, இல்லை பெண்ணடிமைத்தனம் இல்லாமல் போக மாட்டுது. பாரதியாரை சொல்லி இருக்கிறார், நிமிந்த நன்னுடைய நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெஞ்சமும் திறந்த ஞானச்செருக்கும் கொண்டால் செம்மை மாத திறம்புவதில்லையா. அப்பவே மகாகவி பாரதியார் கூறியிருக்கின்றார். மற்றது அவர் பெண்களுடைய கல்வி பற்றி மகாகவி பாரதியார் நிறைய பேசி இருக்கின்றார். அப்ப அந்த நேரத்தில் அப்ப மகாகவி பாரதியாரை விட பெரியாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு நிலைமை திராவிட கட்சிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஏனெனில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆட்சியில் இருக்கின்றவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா தமிழர்கள் ஆட்சி செய்வது குறைவு. தெலுங்கர்கள் அல்லது கன்னடர்கள் வேறு மாநிலத்தவர்கள் தான் ஆட்சி செய்கின்றார்கள். ஆகையால் அவர்களுக்கு திராவிடத்தில் இந்த தமிழை கொண்டு வந்து புகுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அவர்களுடைய அரசியல் இருப்புக்காண்டி. அவர்கள் திராவிடம் தான் தமிழ் வருகிறது என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் அப்படி கூறவில்லை. தமிழ் வேறு, திராவிடம் வேறு. தமிழ் ஒரு தொன்மையான மொழி. தமிழ்நாட்டில் அவர்கள் தங்களுடைய அரசியல் இருப்புக்கு கதைக்கின்ற விடயங்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய அளவில் சமூகத்தில் கொண்டு வந்து பரப்புவதற்கு பல்வேறுபட்ட வேலைகளை செய்கின்றார்கள். ஆகையால் தான் இந்த பெரியாரிசம் என்றது நீங்கள் கூறப்பட்டவாறு 2009ஆம் ஆண்டிற்கு முன்னர் நாங்கள் பெரியாரை பற்றி பேசியிருக்கின்றோமா ஈழத்தில்? மிக சொற்பளவில் தான் நாங்கள் பெரியாரை பற்றி தற்பொழுதுதான் அந்த பெரியாரை பற்றின ஒரு விவாதம் அல்லது பேசுபொருள் அதிகளவில் கூறப்படுகின்றது. பெரியாருக்கு சிலை வைக்க வேண்டும் ஈழத்தில் என்ற ஒரு பேச்சு வருகின்றது. சிலைகளை வணங்குவதை எதிர்க்கின்ற பெரியாருக்கு ஒரு சிலை வைப்பார்களாம் ஈழத்தில் வந்து. இது எந்த விதத்தில் நியாயமாகும்? அப்ப இவர்கள் எதை கொண்டு வர பெரியாருக்கு ஈழத்தில் இதற்கு சிலை வேண்டும் பெரியாருக்கு? அப்ப இப்படியான விடயங்கள் அனைத்துமே எங்களுடைய வரலாற்றினை அது எங்கு வந்து நிற்க போகின்றதுன்னு சொன்னால் மிக மிக ஒரு பாதகமான விடயமாக ஆபத்தான விடயமாக இருக்க போகின்றது தமிழ் தேசியத்திற்கு. அது நான் என்ன கூற வருகின்றேன் என்று சொன்னால் எதிர்கால சந்ததியினருக்கு வரலாறு திரிவுபடுத்தப்படுகின்றது. யார் தலைவர், யார் தமிழ் தேசியத்தினை பாதுகாத்தார்கள், யார் தமிழ் தேசியத்துக்காக போராடினார்கள், தமிழ் தேசியம் என்று சொன்னால் என்ன, இது எல்லாமே எங்களுடைய வரலாறு அளிக்கப்படுவதற்கான ஒரு முயற்சிகள் தான் சிறிதாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இல்லை, இப்போ இங்கே இது பரவலாக இந்த தமிழர்களின் தலைவர் பெரியார் என்கின்ற பெரியார் தமிழர்களின் தலைவர் என்கின்ற ஒரு கூற்றுப்பட ஒரு விதமான மேற்கோள் குறியிட்ட கருத்துரையாடல்கள் சந்திப்புகள் பரவலாக நடந்து கொண்டு வருகின்றன. அது அங்கே இலங்கையிலே யாழ்ப்பாணத்திலே இல்லை தாயகத்திலே இடம்பெறுவது என்பதை விட புலம்பெயர்ந்த நாடுகளில் அதிகமாக பேசப்படுகின்றன. குறிப்பாக இங்கே பிரித்தானியாவிலே பெரியார் தமிழர்களின் தலைவர் என்கின்ற ஒரு கூற்றுப்பட சில சந்திப்புகளும் சர்ச்சைகளும் அதில் ஏற்பட்ட விடயங்களையும் நீங்கள் சமூக வலைத்தளங்களுக்கு கூடாக பார்த்திருப்பீர்கள். என்ன இப்போ 40-50 வருடத்துக்கும் மேற்பட்ட ஒரு பெரும் தலைமையை சந்தித்த ஒரு சமூகத்தின் பல பகுதியினர் அந்த கூற்றினை நிராகரிக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நீங்களும் ஓரளவுக்கு அந்த விடயத்தோடு உடன்படுகிறீர்கள் என்று நம்புகின்றேன். பெரியாரை
தமிழர்களின் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கூற்றுடைய ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். ஏன் அவரை நாங்கள் தலைவர்கள் என்கின்றோம் என்று. ஆனால் எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய மிக பெரும் ஒரு பிதாமகராக இருந்த தேசிய தலைவரை தமிழர்களுடைய தலைவர் என்று வாதிடுபவர்களை அவர்கள் நிராகரிப்பதற்கு சொல்கின்ற காரணம், அவரை ஏற்றுக்கொள்ளாத பலர் இருக்கிறார்கள். அவர் செய்த படுகொலைகள் பற்றியோ அல்லது அவர் செய்த சகோதர படுகொலைகள் பற்றியோ அதனை ஏற்றுக்கொள்ளாத அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உலகத் தலைவராக தமிழர்களின் தலைவராக அவரை கொண்டு நிறுத்துவதிலே உடன்பாடற்ற கருத்து இருக்கின்றது என்கின்ற கூற்று இருக்கின்றது. அப்படி பார்க்க போனால் பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு விதமான வட்டமும் இருக்கிறது. அவர்களுடைய தலையிலே பெரியாரை எப்படி தமிழர்களுடைய தலைவராக கட்டலாம் என்கின்ற ஒரு சர்ச்சை போகின்றது. தமிழர்களின் தலைவர் பெரியார் என்பதிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயம் அப்படி இருக்கிறது? நீங்களும் ஒரு தமிழர், நானும் ஒரு தமிழர். நாங்கள் எப்பயாவது தமிழர்களை பார்த்து காட்டுமிராண்டிகள் என்று கூறுவோமா? என்னுடைய சொந்த இனத்தை பார்த்து நான் காட்டுமிராண்டிகள் என்று நாங்கள் கூறுவோமா? அவ்வாறு கூறிய ஒருவரை எப்படி உலகத் தமிழினம் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை விட வேறு எதுவுமே இதில் கூறுவதற்கு இல்லை. நான் ஏற்கனவே நாங்கள் கதைத்திருக்கிறோம் ஹிட்லரை பற்றி. தன்னுடைய சொந்த இனத்திற்காக போராட்டம் என்ற ஒரு விடயம் வந்தால் அந்த போராட்டத்தில் பல கொலைகள் நடைபெறும், பல உயிர்ச்சாவுகள் இடம்பெறும். அது எல்லாவற்றையும் வைத்து நாங்கள் ஒரு தலைமைத்துவத்தினை நாங்கள் பிழையாக கூற முடியாது. பிரிட்டிஷ்காரர் வந்து படியெடுத்து கொண்டு வருகின்ற பொழுது பிரிட்டிஷ்காரர் வந்து அந்தந்த காலனித்துவ நாடுகளில் இருந்தவர்களை கொலை செய்யாமல் விட்டிருந்தார்கள். அது ஒரு போராட்டம் என்று வரும் பொழுது அது நடக்கத்தான் போகிறது. மகாபாரத யுத்தத்திலேயோ அல்லது ராமாயணத்திலேயோ மகாபாரத்தை எடுத்து பார்த்தோம்னா அண்ணன் தம்பிகள் எதிரெதிராக நின்று போர் புரிந்திருக்கின்றார்கள் தர்மத்தினை நிலைநாட்டுவதற்காக. அப்படி இருக்கின்ற போது எப்படி நாங்கள் இவ்வாறான விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றதை வைத்துக் கொண்டு நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூற முடியும்? நடைபெற்ற கொலைகள் ஒரு இனத்தின் மீதான சுபிட்சத்துக்கானது என்று சொன்னால் அதை அறம் என்று கொள்ளலாம். ஆம், அதான் நான் சொல்கிறேன். மகாபாரத யுத்தத்தில் கௌரவர்களும் பாண்டவர்களும் எதிரெதிர் அணியில் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் சகோதரர்கள், இரத்த உறவுகள். அப்படியான ஒரு விடயத்தினை ஏற்றுக்கொள்கின்ற எங்களுடைய இந்த சைவ சித்தாந்த கோட்பாடுகள், தமிழ் கோட்பாடுகள் இந்த விடயத்தில் மட்டும் வந்து நின்று கொண்டு, அதாவது பிடிக்காமல் இருக்கலாம், அவருடைய கொள்கை பிடிக்காமல் இருக்கலாம், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து ஆரம்பத்தில் பயணித்தவர்களாக இருப்பார்கள், அதன் பிறகு அதில் இந்த விலகி இருப்பார்கள். உதாரணத்துக்கு பெரியாரோடு ஆரம்பத்தில் இணைந்து பயணித்த அண்ணாதுரை எல்லாம் ஒரு கட்டத்தில் பெரியாரை விட்டு விலகி சென்றிருக்கிறார், பெரியாரை பற்றிய விமர்சனம் செய்திருக்கின்றார். அதே மாதிரியான விடயங்கள் இருக்கலாம். அதற்காக நாங்கள் ஒரு இனத்திற்காக, அந்த இனத்தினுடைய கொள்கைக்காக, அந்த இனத்தினுடைய வரலாற்றினை பாதுகாப்பதற்காக போராடிய ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அவர்கள் இருக்கலாம். அது அவர்களுடைய தனிப்பட்ட தன்மை. அதற்காக நாங்கள் பெரியாரை கொண்டு வந்து ஈழத்தமிழர்களுக்குரிய ஒரு தலைவராக எடுத்துக்கொள்வது என்பது அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். இல்லை, ஈழத்தமிழர் என்று விழிப்பதில்லை. அது சொற்பிரயோகம் உலகத்தமிழருக்கான தலைவர் என்பதை போலத்தான் இருக்கின்றது. தமிழர்களின் தலைவர் பெரியார் என்கின்ற விடயம். சரி, அது ஒரு புறம் நிற்க, தமிழர்களையே காட்டு மிராண்டி என்று கூறின ஒருவரை எவ்வாறு தமிழினம் தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் தெலுங்கர்களை பார்த்து கூறுவாரா காட்டு மிராண்டி மாணவர்கள் என்று? கூற மாட்டார். சரி, இப்போ இது ஒரு புறம் இந்த விடயத்தை நீங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறீங்களா? அது ஏன் நாங்கள் பெரியாரை தமிழினத்தினுடைய தலைவராக கொள்ள முடியாது என்பதற்கான காரணத்தை நீங்கள் இது 3 முறை நான் நினைக்கிறேன் இந்த நேர்காணலிலே 3 முறை மிக தெளிவாக நீங்கள் வலியுறுத்தி இருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் தாயகத்தில் இருக்கிறீர்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீர்கள். ஈழச்சூழலிலே இந்த பெரியார் குறித்த செல்வாக்கு எப்படி இருக்கிறது? இப்போ நீங்கள் சொன்ன போல போராட்டம் ஒரு முற்றுப்புள்ளிக்கு அல்லது ஒரு எல்லையிலே ஆயுத போராட்டம் மௌனிக்கின்ற வரைக்கும் பெரியாருடைய செல்வாக்கு அதிகமாக இருந்ததாக இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீதத்தில் அங்கே இருந்திருக்கலாம் என்கின்ற விடயம் இருக்கின்றது. இப்பொழுது ஈழத்திலே பெரியார் குறித்த செல்வாக்கு அப்படி இருக்கின்றது என்றால், சிலை வைக்கின்றது மக்கள் தன்னியல்பாக வந்த விடயமா அல்லது யாராவது திணிக்கிறார்களா அல்லது இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சூக்குமங்கள் என்ன என்பது பற்றிய ஒரு பார்வை மிக முக்கியமானது. பெரியார் குறித்த ஈழத்தமிழ் சமூகத்தினுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படி இருக்கிறது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவர்கள் அவர்கள் பெரியாரை ஏற்றுக்கொள்கிற மனோநிலைமையில் அவர்கள் இல்லை.
பெரியாருடைய சிலை ஈழத்தில் வைக்கப்பட வேண்டும் என்பது அது ஒரு இந்திய திணிப்பாகத்தான் என்னால் பார்க்க முடிகின்றது. ஏனெனில் குறிப்பாக திராவிட கட்சிகளுடைய செல்வாக்கு தற்பொழுது நாங்கள் பார்த்தோம்னா ஆரம்ப காலத்தில் திராவிடம் ஆரியத்தை எதிர்த்து கொண்டு வந்திருந்தது. ஆனால் இப்பொழுது ஆரியத்தினுடைய ஒரு பங்காளிகளாகத்தான் திராவிட கட்சிகள் பயணிக்கின்றார்கள். ஆகையால் ஆரியம் எதை சொல்கின்றதோ அதை திராவிடம் தற்பொழுது செய்கின்றது. அதற்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லை. எனவே இந்த ஆரியத்தின் கைக்கூலிகளாக அல்லது அவர்களுடைய கண்காணிகளாக வேலை செய்து வருகின்ற இந்த திராவிட கட்சிகள் இந்த பெரியாரிசத்தினை அதிகமாக பேசுபொருளாக்கி ஈழத்தில் இருக்கின்ற இந்த வரலாற்றினை மடைமாற்றுவதற்காகவோ அல்லது அந்த வரலாற்றினை அழிப்பதற்காகவோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு திணிப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இப்ப பெண்ணடிமைத்தனம் என்பதை ஒரு பாதிக்கப்படுகின்ற ஒரு பெண்ணுக்கு போய் பெரியார் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு கருத்துருவாக்கம், ஒரு கருத்தியல் மாற்றமாகத்தான் அது அங்கு பார்க்கப்படும். அது ஒரு திணிப்பு. நாங்கள் குறிப்பாக எடுத்து பார்த்தோம் என்றால் ஹிந்தி கற்பிக்கப்பட வேண்டும் என்பது யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்திருந்தார்கள். இதே ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டிலும் 1800ஆம் ஆண்டளவுகளில் இருந்தது. ஆகையால் இங்கு அது சுலபமாக அந்த திணிப்பு கொண்டு வரப்படுகின்றது. ஏன் என்று சொன்னால் நாங்கள் தற்பொழுது அதிகாரம் இல்லாத ஒருவர்களாக இருக்கின்றோம். யார் கொண்டு வந்து எண்ணத்தை தான் இங்கு திணித்தாலும் அது ஒரு இலகுவாக திணிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஈழத்தில் இருக்கின்றது. என்று சொன்னால் எங்களுடைய அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சமூக ஆர்வலர்களாக இருக்கலாம், யாரும் அதை பற்றி ஒரு எதிர்ப்பரசியல் செய்கின்ற நிலைமை காணப்படவில்லை. ஆகையால் இது ஒரு திணிப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாய் ஆரியத்தினுடைய கைப்புள்ளியாக இருக்கின்ற அல்லது ஆரியத்தினுடைய ஒரு கண்காணிகளாக வேலை செய்கின்ற இந்த திராவிடர்களால பெரியாரிசம் அதிக அளவில் பேசப்பட்டு தமிழ்நாட்டிலும் ஈழத்திலும் அது ஒரு திணிப்பாக கொண்டு வரப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் தமிழினத்தினுடைய தலைவனுடைய அந்த வரலாற்றினை மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெரியாரை இதுவரை அறிந்திருக்காதவர்கள் குறித்து அல்லது பெருமளவு ஆழமாக தெரிந்திருக்காதவர்கள் குறித்த உங்களுடைய பார்வை என்ன? பொதுவாக பெரியாரை அறிந்திருக்காவிட்டால் அவர்கள் பௌத்தறிவற்றவர்கள் அல்லது ஒரு வகையான மூடத்தனத்துக்குள் ஆட்பட்டிருப்பவர்கள் அல்லது சாதிய ரீதியான சாதியங்களை தூக்கி வைக்க விரும்புபவர்கள் என்கின்ற ஒரு கருத்துப்பட ஒரு வகையான ஒரு எள்ளல் தன்மையுடன் எள்ளி நகையாடுகின்ற ஒரு போக்கை பொதுவாக நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களுக்கு கூட நான் பார்த்திருக்கிறேன். பெரியாரை அறியாதவர்கள் பௌத்தறிவு குன்றியவர்களா இல்லை அல்லது பௌத்தறிவு ரீதிகளாக தங்களை காட்டுவதற்கு பெரியாரை படித்திருக்கத்தான் வேண்டுமா? இதற்கு முன்பு பெரியாரை அறியாத பௌத்தறிவாளர்கள் எல்லாம் அது ஒரு மிக போலியான பௌத்தறிவாளர்கள் என்ற முடிவுக்கு வரலாமா? இது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. எங்களுடைய தமிழினம் என்று சொல்வது இன்றைக்கு 7000 ஆண்டுகளுக்கு முதல் தோன்றிய ஒரு இனம். தற்பொழுது எங்களுடைய இரும்பு யுகத்தினை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த காலகட்டத்திலேயே அவ்வளவு ஒரு மிக நுட்பமான ஒரு ஆயுதங்களை உருவாக்கி தமிழினம் வாழ்ந்திருக்கின்றது. அப்ப திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்கின்றார். அதை எவ்வளவு பகுத்தறிஞ்சு அலசி ஆராய்ந்து ஒவ்வொரு அதிகாரத்திலையும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகையால் திருக்குறள் எழுதுகிறது இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முதல். அப்ப 2000 ஆண்டுகளுக்கு முதல் பெரியார் இருந்திருக்கிறாரா? இல்லை. அப்படி என்று சொன்னால் திருவள்ளுவர் பகுத்தறிவு இல்லாமலா திருக்குறளை எழுதியிருக்கின்றார்? திருக்குறளை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னா திருக்குறளில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விடயங்களும் 2000 ஆண்டுகளுக்கு முதல் கூறப்பட்ட விடயங்கள் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு கூட எங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கின்றது. அப்ப பகுத்தறிவு இல்லாத ஒரு இனத்தினால பகுத்தறிவு இல்லாத ஒரு மொழியினை கொண்டிருக்கின்ற ஒருவரால் அவ்வாறு ஒரு சிந்தனைகளை கொடுத்திருக்க முடியுமா? இல்லை. இது கூட இந்த பெரியாருடைய சிந்தனைகளை திணிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பொய்களை அவிட்டு விடுகிறார்கள். அதாவது இதுதான் சரி என்று சொல்லி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஏன் தமிழர்களுக்கு நாங்கள் பெரியாரை போய் பார்க்க வேண்டும்? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முதல் எழுதப்பட்ட ஒரு நூல் இன்று மட்டுமல்ல, இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் அனைத்தும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கின்ற. அப்ப பெரியாரை பின்பற்றி இருந்தால் தான் பகுத்தறிவு வருமா? நிறைவாக வைஷ்ணவி,
இப்போ நாங்கள் பொதுவான உலக தமிழ் தேசியம் என்று பார்த்தாலும் ஈழத்தமிழ் தேசியம் அரசியல் ரீதியாக பல நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது. அண்மையில் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்துக்கு பின்னரும் கூட ஈழத்தமிழ் சமூகம் தனது தமிழ் தேசியத்தை நிலைநிறுத்துவதிலே அரசியல் ரீதியான பல சிக்கல்களை முன்னெடுத்து வருகின்றது. இப்போ இந்த தமிழ் தேசியத்தோடு பெரியாரை கொண்டு வந்து முடிச்சு போடுகின்ற ஒரு விடயம் ஒரு பக்கத்திலே நடந்தால், நீங்கள் உங்களுடைய கூற்றின்படி ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்வதற்கு பெரியாரிசம் என்பது ஒரு முக்கியமானது அல்ல. உண்மை குறிப்பாக சொல்லப்போனால் பெரியாரிசத்தை தள்ளி வைத்தால்தான் ஈழத்தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய நிமிர்வு இருக்கும் என்று கூற்றுப்பட்டால், இந்த ஈழத்தமிழ் தேசியம் தொடர்பான செயற்பாட்டாளர்களுக்கு பெரியாரை தள்ளி வைத்துவிட்டு வேறு எந்த விடயத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது இந்த காலத்தில் உங்களுடைய அவதானிப்பாக இருக்கிறது. அதை நீங்களே ஏற்கனவே கூறியிருக்கிறீர்கள். ஒரு தேசிய தலைவர் ஒருவர் இருந்திருக்கின்றார், அவருடைய கொள்கைகள் எவ்வாறு இருந்திருக்கின்றது என்று சொல்லி அந்த விடயத்தை தான் நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் அவர் அழகாக சொல்லியிருந்தார். இயற்கை எனது நண்பன், வரலாறு எனது வழிகாட்டி, மிக தெளிவாக கூறியிருந்தார். அவ்வாறான விடயங்களை அவர் ஏன் கூறியிருந்தார் என்று சொன்னால், நாங்கள் இதை அழகாக எடுத்து பார்க்க வேண்டும். இந்த ஆசிய நாடுகளில் நாங்கள் நிறைய விடயங்கள் நல்ல வளமிக்க நாடுகளாக நாங்கள் இருந்திருந்தோம். எங்களை அந்நிய சக்திகள் வந்து ஆக்கிரமிச்சு அவர்கள் எங்கள்கிட்ட இருந்து ஒரு உழைப்பு சுருண்டல் மூலமாக அல்லது எங்களுடைய வளங்களை சுரண்டது மூலமாகத்தான் இந்த ஆசிய நாடுகளாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசங்களாக இருக்கலாம், அனைத்துமே நாங்கள் எங்களை விட்டு கைவிட்டு போயிருந்தது. ஆகையால் நாங்கள் பெரியாரை விட்டு நாங்கள் தமிழ் தேசியத்தினை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் அந்த மேதகுவினுடைய கொள்கைகள் எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு விடயத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தோம் என்றால், திராவிட கட்சிகள் கூட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமானுடைய கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். அந்த எதிர்ப்பு என்று சொல்லப்படுகிறது. ஏன் அவர்கள் அதை எதிர்க்கின்றார்கள், அவர் எதை பற்றி பேசுகின்றார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். எவ்வாறு எங்களுடைய தேசிய தலைவரிடம் இருந்து பல கொள்கைகள் சென்றடைந்ததோ, அதாவது இயற்கை ரீதியான விவசாயம், எங்களுடைய நாட்டு மருத்துவம், எங்களுடைய பனையை நாங்கள் அழிக்கக்கூடாது என்று சொல்கிற அந்த கொள்கைகள், அவ்வாறான விடயங்கள் எல்லாவற்றையும் அந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய சொந்த நாட்டில் நாங்கள் செய்ய முடியாத பல விடயங்களை அந்த நாட்டில் அந்த கட்சி சார்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை அவர்கள் தங்களுடைய சுய அரசியலுக்காக செய்கிறார்களோ இல்லையோ என்பதெல்லாம் அது ஒரு பக்கம் நாங்கள் வைத்து விடுவோம். ஆனால் எங்களுடைய வரலாற்றினை எங்களுடைய சந்ததிகளுக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சியை ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார். குறைந்தபட்சம் இன்னொரு 200 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் பேசிய ஒரு காணொளியினை 200 வருடங்களுக்கு பிறகு வருகின்ற ஒரு தமிழ் குழந்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது அங்கு அது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. எங்களால் கூட அதை பேச முடியாக இருக்கின்றது. ஈழத்திலிருந்து எங்களால் அதை பேச முடியாமல் இருக்கின்றது. ஆகையால் அந்த விடயப்பரப்பு தொடர்பாக தமிழ் தேசியம் என்பதை நாங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய தமிழ் தேசியத்துக்காக போராடிய அந்த வரலாற்றினை மடைமாற்றக்கூடாது என்ற ஒரு எண்ணத்துடன் நாங்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கை பெரியாரிசம் அல்ல. நாங்கள் பின்பற்ற வேண்டிய கொள்கை எங்களுடைய தேசிய தலைவருடைய பாதை. நல்லது, நன்றி வைஷ்ணவி. மிக அழகாக தெளிவாக. இது ஒரு பெரிய குழப்பம். மிக சாதாரணமாக மக்கள் இருந்து அரசியல் ரீதியான நீரோட்டத்திலே கலந்தவர்கள் வரைக்கும் பெரிய சங்கடத்தையும் சஞ்சலங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இதை பற்றி நாங்கள் தொடர்ச்சியான பேச்சு. ஏனென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி அடையாள அளிப்பும் வேறு விதமான பண்பாட்டுகளினுடைய திணிப்பும் மிக வேகமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றது. யுத்த காலத்தை காட்டிலும் யுத்தத்துக்கு பின்பு, அதுவும் 15 வருடங்கள் தாண்டி திடுதிப்பாக இப்பொழுது தமிழ் சமூகத்தின் மீது ஏவிவிடப்படுகின்ற இந்த அடையாள அளிப்பும் வேறு மாற்று விடயங்களுக்கான திணிப்பும் மிக அவதானத்தை பெற்றிருக்கின்றது. மக்கள் மத்தியில் அவ்வப்போது இந்த விடயங்களை பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. உங்களுடைய ஆழமான மிக பரவலான விசாலமான பார்வைக்கு எங்களுடைய நன்றிகள். நாங்கள் தொடர்ந்தும் அடுத்தடுத்த முறை சந்திப்பிலே அதை
அது பற்றி பேசுவோம். ஆனால் ஒரு விடயத்தை ஒரு முத்தாய்ப்பாக உங்களுடைய உரையாடலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. தேசிய தலைவரிடம் ஒரு பிஸ்டல் இருந்தது. அந்த பிஸ்டலுக்கான காலம் முடிந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நாங்கள் அவரிடம் இருந்த விஸ்டத்தை தூக்கி வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இசம் இப்பொழுது நாங்கள் பேசுவது பிஸ்டல் பற்றி இல்லை, விஸ்டம் பற்றியது. தோட்டாக்களுக்கு அப்பால் இருந்த அந்த ஞானம், அந்த தேசம் பற்றிய கனவு, தேசம் பற்றிய எழுச்சி, ஒரு வகையில் இசம் பிரபாகரம் ஒரு படிப்பு வட்டமாக உருவாக வேண்டும். அந்த கோட்பாடுகள் மக்கள் மத்தியிலே கடத்தப்பட வேண்டும். அந்த கோட்பாட்டு ரீதியான ஒரு வளர்ச்சி சமூகம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த இசத்தினை கொண்டு போவதற்கு நமக்கு ஒரு சின்ன சின்ன கூட்டங்களாக ஒரு படிப்பு வட்டம் தேவையாக இருக்கிறது. நான் நினைக்கின்றேன் மிக விரைவிலே ஈழத்தமிழர்களாவது பிரபாகரம் படிப்பு வட்டம் ஒன்றை உருவாக்குவார்கள். அதற்கூடாக தமிழ் சமூகத்தினுடைய அடுத்த சந்ததிக்கு அந்த விஸ்டத்தை கடத்துவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுடைய கூற்றிலிருந்து வருகின்றது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள், பேசுவோம். ஆழமாக கருத்தால் வெல்லுகின்ற விவாதங்கள் மட்டுமே ஒரு சமூகத்தை தரமுயர்த்தும் என்று ஆழமாக நம்புபவன் நான். எனவே தூற்றுதல்கள், கல்லறிதல்களுக்கு அப்பால் கருத்தால் வெல்ல முயல்வோம். எங்கள் தலைவரிடம் ஒரு விஸ்டம் இருந்திருக்கின்றது. அந்த விஸ்டம் என்ன என்பதை தோண்டி துளாவி கடத்த வேண்டும் என்கின்ற ஒரு முத்தாய்ப்பான கருத்தோடு மீண்டும் வைஷ்ணவி உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு அரசியல் வெளி அல்லது சமூக வழி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்போம். உங்களுடைய நேரத்துக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகள். நன்றி. நல்லது நண்பர்களே, இதுவரை நேரமும் அரசியல் வழி நிகழ்ச்சியிலே நாங்கள் சட்டவாளர் சட்டத்தரணி வைஷ்ணவி அவர்களை யாழ்ப்பாணத்திலிருந்து கலையத்தோடு இணைத்திருந்தோம். இந்த தமிழ் தேசியமும் பெரியாரம் என்பது போன்ற அண்மையிலே மிக வேகமாக எங்களை நோக்கி உலகத் தமிழ் சமூகத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய இந்த விடயம் இது அடையாள அளிப்பை செய்கின்றதா அல்லது வேறு விடயங்களை மக்கள் மத்தியிலே திணிக்கின்றதா என்பது போன்று பலரிடம் இருந்த கேள்விகளை மிக வெளிப்படையாகவே ஒரு சட்டத்துறையில் வல்லவராக இருக்கின்றார், ஈழத்திலே வாழ்கின்றார், ஒரு பெண்ணாக இருக்கின்றார். இந்த 3 நிலைப்பாட்டின் அடிப்படையிலே இந்த பெரியாரும் தமிழ் தேசியமும் பற்றி பேசிய அந்த கருத்துக்கள் மிக முக்கியமானவை. உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொளிகளுக்கு கீழே கருத்துக்களாக பதிவிடுங்கள். கருத்தால் வெல்வோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்பவர்களே. அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.